அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே மேம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. என்ன பார்க்க போகிறோம்னா இறால் வடை, மலேசியன் இறால் வடை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சாஸ் ஒன்று இருக்கும். ரொம்ப அட்டகாசமான ருசியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நாகூர் இறால் வடை பார்த்துருப்பீங்க, கயல்பட்டின இறால் வடை பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு மலேசியன் இறால் வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்குள்ளே சாஸையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். செய்ய தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, செய்ய தெரியாதவங்க இதை கற்றுக்குறேங்க. இது மலாய் டிஷ்ஷு தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் உங்களோட விருப்பம், சின்னதாக பெருசாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். இதை நாலாக வெட்டி அந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஸ் பச்சி, ஸ்ப்ரிங் ரோலு, வடை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் உள்ள சாஸ் இல்லை, நிறைய இதுகளுக்கு நம்ம இந்த சாஸை தொட்டு சாப்பிட்லாம். அதோட செய்முறை விளக்கமும் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நோன்பு திறக்கவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஒரு வித்தியாசமான ரெசிபி, இது வித்தியாசமான ருசியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. அப்போ நான் போடுற வீடியோக்கள் உடனே கொண்டு வரும். இப்போ அதுக்குள்ளே பொருள்களை வாங்க பார்ப்போம். அதுக்குள்ளே பொருள் மைதா மாவு 1 கப்பு, 1 கப்புலேருந்து 1.5 கப்பு நீங்கள் போட்டுக்கிறங்க. கொஞ்சோன்னு உப்பு, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிணைஞ்சி வச்சுக்கிறோங்க. பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ்க்குள்ளே இதை நம்ம போய் பார்ப்போம். சில்லி சாஸ் நம்ம செய்ய போகிறோம். சில்லி பேஸ்ட்டை போட்டு நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டு சும்மா லொல்லக்குள்ள ஊற வச்சுக்கிறோங்க. இது நம்மளோட ரோஜா ஸ்டைல் மாதிரியே தான் செய்கிறது. நிறையா பேர் ரோஜா ரெசிபி என்னோட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்ஷால்லா நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரோஜா ரெசிபி அந்த கூவாவோட அந்த கறியோடு உங்களுக்கு நான் சேர்த்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேம்மா. இதையும் அந்த ரோஜா ரெசிபியில் இதுவும் ஒரு பலகாரம் தான். அந்த இதில் இது இப்போ தனியாக செய்வாங்க. அதாவது வயக்கிறவங்க இதைத்தான் செய்வாங்க. அந்த டிஷ்ஷு தான் இது. மிளகாமா ஒரு 20-30 மிளகா எடுத்துக்கிறேங்க. இது நான் 2-3 டிஷ்ஷுக்கு போடுறதுனால கூடுதலாக எடுக்கிறேன். 1 ஸ்பூன் இறால் காஞ்சது, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அதை போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நயல் நிறங்கள்மா, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, ஓரளவு அரைச்சிக்கிறேங்கம்மா. அரைச்சிக்கிட்டு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். எண்ணெயை சூடு பண்ணி பூண்டு ஒரு 4 பூண்டு நல்லா பொடிசாக திருவி வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா இடித்து வச்சுக்கிறேங்கம்மா. நான் சும்மா இடித்து தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க, நல்லெண்ணெயோ எண்ணெய் இருக்கோ உங்கள் வீட்டில் அதை ஊற்றுங்க, எண்ணெய் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதை போடுங்க, பூண்டை இடித்து வச்சுருக்கிற பூண்டை போடுங்கம்மா. அது லைட்டாக கொஞ்சம் அந்த வாசம் அந்த எண்ணெய்க்குள்ளே போகட்டும். போன பிறகு நம்ம அப்புறம் சில்லி பேஸ்ட்டை போட்டு நம்ம செய்வோம். அது கொஞ்சமாக தண்ணி போடணும். இது குறைவான ஜாமான் தான், ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாஸை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஐஸ் பெட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸ்ப்ரிங் ரோலு, வடை, பச்சி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த கலவையை அதில் போடுங்க. போட்டு வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்கம்மா. ஏற்கனவே இந்த மிளகாயை சுடுதண்ணிக்குள்ள ஊற வச்சுருக்குறோம். ஒரு 15 நிமிஷம் மாவு பிணையறதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். சரியா? நீங்கள் இந்த இதுக்கு வேண்டாம், நீங்கள் வெறும் 5 மிளகாயை ஊற வச்சு இதுக்கு மட்டும் சாஸ் செய்கிறனா நீங்கள் 5 மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் சீனி, கொஞ்சம் சில்லி சாஸை போட்டு நீங்கள் செய்யலாம். இது தண்ணி மாதிரி நீங்கள் வச்சுக்கிறலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இங்கே கடையெல்லாம் ரொம்ப தண்ணி மாதிரி தான் கொடுப்பாங்க. செத்த குவாலிட்டியான கடைகள் இதுக்குண்டு உள்ள சில கடைகள் இருக்கும், குவாலிட்டியான கடைகள் இருக்கும். அங்கே தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சாஸ்கள் கிடைக்கும். நம்ம சாதாரண ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இந்த பசாரமலை அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா நம்மளுக்கு தண்ணியாக தான் சாஸ் இருக்கும். சும்மா இனிப்பு மட்டும்தான் ரசனை வரும், அப்படி கொடுப்பாங்க. சில பேர் ஃபேமஸானவங்க இதே மாதிரி சாஸ் கொடுப்பாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் போடுங்கம்மா. தண்ணி போட்டுட்டு அப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் போடுங்க. வினிகர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் சீனி போடுங்க. நான் 2 ஸ்பூன் சீனி போடுறேன். ஏன்னா என் மிளகா அந்தளவுக்கு உரப்பு இல்லை. நீங்கள் உரப்பு மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்கன நீங்கள் சீனியை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறங்க. தண்ணி கரெக்டாக 100 மில்லி தண்ணியை நான் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு சில்லி சாஸ் போடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மிளகா வேந்த பிறகு அள்ளி வச்சுருங்கம்மா. இவ்வளோதாம்மா இதுக்குள்ளே சாஸு. சரி, அந்த சாஸ் நான் என்னென்னத்துக்கு சாப்பிட்ணும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கம்மா. இது இந்த இறால் வடைக்கு மட்டும் சாப்பிட்ற சாஸ் இல்லை, நிறைய இதுகளுக்கு செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாஸோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம மாவுக்குள்ளே வடைக்குள்ளே விலையை போய் பார்ப்போம். ஒரு வெங்காயம், கொஞ்சோன்னு வெங்காய இலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புமா, அவ்வளோதான் ஜாமான். இறால் மண்டையோடு தான் இதுக்கு வைக்கணும். நான் சிலதுக்கு மண்டையை எடுத்துருக்கிறேம்மா. சரியா? இதுக்கு பொடி இறால் தான் வைப்பாங்க. என்னோட பொடி இறால் இல்லை, அதனால் நான் பெரிய இறால் வச்சுருக்கேன். நம்ம கடையிலலாம் பொடி இறாலில் தான் வச்சு நம்ம ரோஜா செய்வோம். தவுக்கை இருந்தால் போடுங்கம்மா, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. தவுக்கைக்கு பதிலாக நீங்கள் கோபிஸு இல்லைன்னா கேரட்டை கூட நீங்கள் திருப்பி போடலாம். அது இல்லையே இது இல்லைன்னு நினைக்காதீங்க. என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரியா? இந்த இலை கூட நான் உங்களுக்காண்டி தான் நான் வெங்காய இலை போட்டிருக்கேன். இல்லைன்னா இங்கே டவுன் குச்சாயின்னு ஒன்று இருக்கும், அந்த இலை தான் நான் போடுவேன்.
உங்களுக்காண்டி தான், ஊரில் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இந்த இலையை போடுறேம்மா. அப்புறம் எல்லா பொருளையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா அவங்களோட மலாய் டிஷ்ஷில் வந்து இது மஞ்சள் கலராக தான் இருக்கும். அதனால் அவங்க மஞ்சள் கலர் போடுவாங்களா மஞ்சத்தூள் போடுவாங்களா நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து மஞ்சத்தூள் போடுவேன். சரியா? நம்ம ரோஜாவுக்கு வந்து நம்ம கலர்கள் போட மாட்டோம், கலர் எதுவுமே போட மாட்டோம். வெறும் இந்த மாவை வச்சு தான் நம்ம வந்து இறாலை வச்சு செய்வோம். ரோஜா ரெசிபி நான் கூடிய வரல உங்களுக்கு போடுறேம்மா. எனக்கு டைமிங் இல்லை, டைமிங் இருக்கையில் நான் ஒரு நாளைக்கு செஞ்சு போடுறேன். அது வந்து கரெக்டாக எல்லாம் போடணும், அதுக்காண்டி வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே கறி, அதுக்குள்ளே இது எல்லாமே கரெக்டாக செய்யணும். அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேங்க. எண்ணெயை சூடு பண்ணி ஆப்பி அதுக்குள்ளே வைங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல்லை ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. அதில் ஆல் இருக்கும், அதை தட்டிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றே வரும். இந்த ஆப்பை வந்து நான் இதுக்குண்டு வச்சுருக்கிற ஆப்பம்மா, இதுக்குண்டு வச்சுருக்கிற ஆப்பை இது நல்லா எண்ணெய்க்கில் போட்டுக்கிறோங்க. நல்லா குழி உளுந்த கடாயாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது கொஞ்சம் அகல கடாயாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஆப்பை வந்து உள் வாங்கலை. அப்படி உள்ளுக்கு போட்டுறணும் ஆப்பையே. கொஞ்சம் நேரம் சூடு வரணும். சூடு வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் இதில் தான் இந்த இறால் வடையை போட்டு எடுக்க போகிறோம். சரியா? ஒரு ஆப்பமாக நம்ம கறி சோறுலாம் அள்ளுவோம்ல, அதில் ஒரு ஆப்பை அள்ளி வைங்க போதும். அள்ளி வச்சு இறால் அதில் வைங்க, வச்சு அந்த எண்ணெய்க்கில் வச்சுருங்க. அதுவே என்ன செய்யும், அழகாக விட்டுரும். அப்படி உடலை, அப்படி நீங்கள் புது ஆப்பையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடலையே நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெந்த பிறகு லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி கிளப்பி விடுங்க, டபக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அவ்வளோதான். அதோட மறுவடையே போட வேண்டியதுமா. இப்படி தாம்மா செய்யணும் இறால் வடை. இது இந்த ஒரு ஸ்டைலு. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இப்படி தான் இதான்னு கற்றுக்குறங்க. சரியா? இங்கே மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குமா. தெரியாதவங்க அதை கற்றுக்குறங்க. இந்த வீடியோ வந்து நான் போடுறது முழுக்க நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காண்டி நான் போடுறேம்மா. ரொம்ப பேர் வந்து மலேசியன் டிஷ்ஷு போட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் கூட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எங்களுக்காண்டி போடுங்கம்மா அப்படின்ட்டு. அவங்களுக்காண்டி நான் வந்து இந்த ரெசிபியிலெல்லாம் நான் போடுறேன். அப்புறம் மறுவடை இதே மாதிரி தான் அழகாக அந்த உளுந்துருச்சு பார்த்திங்களா. அப்புறம் மறுவடையை வச்சு அதே மாதிரி இறாலை வச்சு நம்ம ஒரு ஆப்பை வைங்கம்மா, அது போதும். ஏன்னா ரொம்ப கனமாக வேண்டாம், இதுவே வந்து கொஞ்சம் பொங்கும். ஏன்னா நம்ம ஈஸ் வேறு வைக்கிறோம். இறாலை வச்சுருங்க. இறாலை வச்சு அப்படியே உள்ளுக்கு எண்ணெய்க்கில் வச்சிங்கன்னா அது வாட்டுக்கு விட்டுரும். அவ்வளோதான். நீங்கள் வந்து எண்ணெய் கடாயை வந்து கொஞ்சம் ஆழமான உள்ள கடாயை வச்சுக்கிறோங்கம்மா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானும் இதை தூக்கி வச்சுட்டேம்மா. நான் வந்து இந்த ஆரையும் ஒத்தாப்பில் போட்டுடலாமேட்டு வச்சுட்டேம்மா. அவ்வளோதாம்மா. அப்புறம் நல்லா பரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியான பிறகு எடுங்கம்மா. சரியா? எடுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வாங்க போய் அந்த கூவாவோட சாப்பிடுவோம். அது கொஞ்சம் நேரம் நின்று வேகுமா. 2 நிமிஷத்தில் வெந்துடும், 3 நிமிஷத்தில் வெந்துடலாம் சொல்ல மாட்டேன். எப்படி பார்த்தாலும் நல்லா நின்று வேகணும். நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி தன்மை வந்துடணும். அப்போ தான் உள்ளுக்குலாம் நம்மளுக்கு வேகும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும், அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. சரியா? அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சுருக்கம் எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் நீங்கள் நல்லா, நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சுட்டோம், அதனால் நல்லா கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. கம்மண்டு மணக்கும். அந்த இறாலோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் பிடிக்காதவங்க வந்து பன்னீர் இருந்தால் அது மேலே ஒன்று வைங்க. சரியா? ஓகேம்மா. அவ்வளோதாம்மா. ரெடி ஆயிடுச்சுமா. இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அழகாக இதை என்ன செய்யுங்க, 4ஆக வெட்டி, பெரிய ஆளுகளாக இருந்தால் 2 வடை சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஒரு இதை 4ஆக வெட்டி கொஞ்சமாக சோஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்த பிறகு அது எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJ Mark's Kitchen. Bye. See you. Bye.